Hello friends, welcome to our YouTube channel. TNUSRB விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் TNUSRB டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஸ்க்ரால் பண்ணிங்கனாக்கா பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லை FAQ ஃப்ரீ கைட் எக்ஸ்போஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதை செகண்ட் ஒன் ஆன்லைன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் வருஷம் வருஷம் புதுசாக தான் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். புதுசாக தான் அப்ளை நான் கொடுக்கணும். அப்ளை நான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு அப்ளை நவ், உங்களோட இமெயில் ஐடி, வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், நெக்ஸ்ட்டு சப்மிட். உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டு போயிருக்கும். அதை எடுத்து இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் அப்படியே அப்ளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ், நோட்டிஃபிகேஷன் வேணும்னாக்கா கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். இல்லை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பார்க்கணுன்னு விரும்பினீங்கனாக்கா இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா டீட்டெயிலாம் வரும். ஸோ இதில் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. செகண்டாக பர்சனல் டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிக்கணும். பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களுடைய SSLC மார்க் ஷீட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான், இப்போ ஸ்டாண்டர்டாக தான் உங்களோட நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் உங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாக்கா அதை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸாக கொடுக்கணும். ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேலு. ஸோ டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம், மதர் நேம், அவருடைய பாதுகாவலர் பெயர் இருந்தால் என்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுடைய நேஷ்னாலிட்டி, எந்த ரிலீஜியன், நீங்கள் மேரிடா அன்மேரிடா, ஐடென்டிஃபிகேஷன் உங்களுடைய அடையாளம், அதாவது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் தழும்பு மச்சம் அந்த மாதிரி சொல்ல ஏதாச்சும் உங்களுக்கு அடையாளம் இருக்கும் இல்லைங்களா, அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்டில். இந்த ஆப்ஷனில் நீங்கள் குடியரசுத் தலைவர்கிட்ட சாரணர் அல்லது சாரணியர் விருதை பெற்று இருந்தாக்கா இதுக்கு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. இந்த ஆப்ஷனில் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட சாதி சான்றிதழ் பெற்றுள்ளீரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமான்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. ஸோ எந்த கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டை அப்ளை செலக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ அதில் என்ன நீங்கள் சப்கேஸ்ட்டோ அதே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எங்கே வாங்கினீங்க, அதாவது எங்கே உங்களுக்கு கொடுத்தாங்களோ அந்த லொக்கேஷனை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ப்ளஸ் யார் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொவைட் பண்ணாங்க, எந்த டேட்டில் நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கினீங்க. சர்டிஃபிகேட்டோட நம்பரு. நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த 3 போஸ்டிங்க்கும் எந்த போஸ்டிங் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் கான்ஸ்டேபிளா, ஃபயர்மேனா, ஜெயில் வார்டனா. நெக்ஸ்ட்டு ஸோ லாஸ்ட் ஒன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபயர்மேன் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். அது ஃபுல்லாகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு என்ன இருக்கோ அதை கொடுப்பாங்க. ஸோ அதுவும் ஃபுல்லாகிடுச்சுன்னா தேர்ட் ஒன். ஸோ அதனால தான் டிக் கொடுத்துக்குங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட். நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடும். இதில் உங்களுடைய டோர் நம்பர், என்ன ஸ்டேட்டு நீங்கள், என்ன டிஸ்ட்ரிக்டு, உங்களோட பின்கோடு, உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸும் ஸோ டெம்பரரி அட்ரஸும் சேமாக இருந்தாக்கா நீங்கள் சேம் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேம் அதே ப்ராசஸ் ஆகிடும். அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸு, 10வது வகுப்பான டீட்டெயில்ஸு, அவங்க சர்டிஃபிகேட் நம்பரு, நீங்கள் ரெகுலர்னால் ரெகுலர், ப்ரைவேட்னா ப்ரைவேட். ஸோ எந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்க, கவர்மெண்ட் ஸ்கூலாக அதை என்டர் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த போர்டு, ஸ்டேட் போர்டா இல்லை மெட்ரிகுலேஷன் போர்டா, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா அதெல்லாம் கேட்டிருக்காங்க. எது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழ் மொழியை வந்து ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கீங்களா கேட்டிருக்காங்க. ஆமாண்ணா எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. தேர்ச்சி பெற்ற மாதம் அண்டு வருஷம், எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அதெல்லாம் அதிகபட்ச மார்க்கு எவ்வளோ, ஓகே, எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணிங்கன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிங்கன்னா 0 கொடுத்தீங்க, இல்லை 1, 2னாக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் 2022 கொரோனா பேட்சில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே பாஸ்னு மட்டும் கொடுத்தாலே போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹெச்எஸ்சி டீட்டெயில், ஹையர் செகண்டரி டீட்டெயில்ஸு நீங்கள் படிச்சிருக்கீங்கனாக்கா எஸ் கொடுங்க. சேம் சர்டிஃபிகேட் நம்பர், ரெகுலர்னா ரெகுலர், உங்களுடைய ஸ்கூல் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா என்னது, எந்த இயரில் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்க, உங்களுடைய மார்க் எவ்வளோ, ஸோ சேம் அதே தான். டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கனாக்கா எஸ் கொடுங்க. ஐடிஐ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்தா உங்களோட யூஜி பிஜி ஆனது. யூஜி முடிச்சிருக்கீங்கன்னா எஸ் கொடுங்க. அதுக்கான என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி கொடுத்துக்குங்க. எந்த வருஷத்தில் நீங்கள் முடிச்சிங்க, ஸோ வேறு ஏதாச்சும் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. பிஜி இல்லை ஃபயர் சர்வீஸ் ட்ரைனிங் ஏதாச்சும் முடிச்சிங்கனாக்கா எஸ் கொடுங்க, முடிக்கலன்னா நோ கொடுத்துக்குங்க.
கிளிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட். நெக்ஸ்ட்டு இதில் நீங்கள் வந்து எம்ப்ளாயான கேட்டிருக்காங்க. எம்ப்ளாயினா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா எதில் நீங்கள் பப்ளிக் செக்டராக ப்ரைவேட் செக்டராக கேட்கும். சப்போஸ் இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மேலே ஏதாச்சும் கிரிமினல் கேஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட். வாரிசுக்கான இடஒதுக்கீடு விரும்புகிறாங்க கேட்குறாங்க. வேணும்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ் கோட்டா. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஏதாச்சும் இருக்குன்னாக்கா இது இந்த நேஷனல் இன்டர்நேஷனல் பிளேயருக்கு மட்டும் தான் செட் ஆகும். இது இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. ராணுவ வீரர் இருந்தாக்கா ராணுவ எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் மார்க் டீட்டெயில்ஸ். இதில் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கனாக்கா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா அதுக்கான சம் டீட்டெயில்ஸாக கேட்கும். ஸோ நோ கொடுத்து இது நான் என்கிட்ட இல்லை. ஸோ இதில் வந்து நோ கொடுத்துக்கிறேன். அது ப்ராசஸிங் என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட். நீங்கள் வந்துட்டு என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கனாக்கா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்க, ஏதாவது சம்திங் வாலிபாலோ இல்லை ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸோ இருந்தீங்க, நீங்கள் அதில் எஸ் கொடுத்துட்டு அதுக்கான மார்க் கொடுத்துக்கலாம். சேவ் அண்ட் ப்ரொசீட். இதில் பிஎஸ்டிஎம், அதாவது நீங்கள் கொடுத்துருக்க கல்வி தகுதி வரைக்கும் நீங்கள் தமிழில் தான் படிச்சிருக்கீங்கன்னாக்கா அதுக்கான பிஎஸ்டிஎம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் தேர்வு முன்னுரிமை. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் எழுதிக்கலாம். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களை வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லேருந்து உங்களை டிபார் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சப்போஸ் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் 250 ரூபா பே பண்ணணும். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ப்ரூஃபும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட ஃபோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா புகைப்படம், அது உங்களுடைய ஃபோட்டோ. இது பார்த்தீங்கன்னா மினிமம் சைஸ் 10 KB, மேக்ஸிமம் சைஸ் 30 KB. கேண்டிடேட்டோட சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சேம் அது இதை பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 5 KB, மேக்ஸிமம் 10 KB. உங்களுடைய இடது விரல் கட்டை விரலோட கைரேகை அது ஒரு ஒயிட் பேப்பரில் வச்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 500 KBலேருந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடை கட்டை விரல் அதுதான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. SSL சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கங்க. 12th சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இதில் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரிவ்யூ வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போகும். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரிவ்யூ வந்து கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்துருச்சுனாக்கா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் நம்பரை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாச்சும் பார்க்கணுன்னாலும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வச்சு ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.